வச்சுட்டாங்கடா. அவன் சைஸுக்கு அவன் தூக்கிட்டு வரா, இவன் சைஸுக்கு இவன் தூக்கிட்டு வரா. பாப்ளோ மூஞ்ச கொண்டு எதுக்குள்ள விட்டான்? அதுல விட்ட மாதிரியே வச்சிருக்கான். ஆமா, இதுல மூந்து பாரு, எவ்வளவு அழகா முட்டி போடுறான் பாடுறா. இருடா, எனக்கே என்ன கட்டப்புன்னு தெரியலடா. உங்களை இதை தூக்கிட்டு வர சொல்லவே இல்லையாடா. ஏங்க இது அப்பளப்பு சுடுறது தானே? இது என்ன? அது இது இடியாப்பம் சுடுறது. இருங்கய்யா ஐயா, அந்த கரண்டி பாரு, அவன் சைஸுக்கே இருக்கு. இருல, எனக்கு என்ன கெட்டப்புன்னே தெரியல ஐயா. ஐயா ஈயம்பு சொல்லுவலா? இல்ல கண்ணங்கோயில் கடா வெட்டுக்கு வந்தோம்டா முண்டை. பாத்திரம் திருடுறவங்க. கண்ணஞ்சாமிக்கு என்ன கடா கடா வெட்டினாங்க? டேய், கண்ண வீடு கடவுள வெட்டி சமையல் செய்ய வந்தோம்டா. பேரா ஏங்க இதுல எது மனுஷன் எது சட்டி? இது மனுஷனா? ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கே. பூண்டு ஊருவா முண்டை. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இது பூண்டு ஊரா? இது அது மேல ஊருவா சேனத்தை ஊர்க்கா. மேல ஊருவா. நல்லா ஏய் என்னடா அலறுவையில் குரங்கு தூக்கிட்டு வந்த மாதிரி? ஐயா விஜி, ஓ மோச்சாரா இருக்கு. ஓ மைனா வட்டா 9 மணிக்கு இருக்கு. ஏக்காய் வட்டின்னு உன் கொட்டையை கொண்டு வர. நான் வரவா? ஏய் குசை போட்டு விட்டுறா முண்டை, சமைக்கிற வட்டை. ஏய் அவளை அரடா. ஏய் அவள் குண்டியில் அரடா கரண்டி வச்சு. தூக்குங்கடா, தூக்கி கொண்டு போய் எரிச்சிருங்கடா அவளை. ஏய் எந்திரிடி முட்டைக்கோசம் முண்டை. இந்த சட்டியில் கொண்டு வைக்கிறாடா. சட்டியில் உட்காரும்போது அவள் சட்டியை கழட்டுறா. ஐயா சமையக்காரவல, ஐயா நமக்கு ஒரு சமையல் இருக்கு. என்னது? அந்த குண்டான கழுவாம விட்டுட்டிய? அது குண்டா இல்லைங்க, அண்டாங்க. காட்டுங்க கழுவுனா. இவன வாத்தியார் சம்பளம் தர மாட்டாரு. இது கழிஞ்ச குண்டியா இருக்குடா. டேய் கரண்டி அழுத்து போங்கடா. போடா, பாத்திரம் திருட வந்தவங்க நாடகம் மாதிரி. நடக்கிற இடத்துல சமையக்காரன் இந்த கெட்ட போட சொல்லவே இல்லையாடா. போடா. அதாங்க கம்மா கட்டலா. என்னடா இப்படி ஆடுது டலபுல ஆறு என் சிங்க வெளியே வந்தோடனே பெரிய ஆள்லாம் சிரிக்கிறா. வர ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பப்புளுக்கு. ஏடா இவன் என்ன அதுக்கு மட்டும் உரம் போட்டு வளர்ப்பானாட்டு இருக்குது. மணி ஏடா பப்புளு திரும்ப ஆட்ரா. பாட்டு டிக்கிலோனா 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 டிக்கிலோனா. அக்கா நீங்க ஆட்டுங்க. அண்ணே 2 பேத்துக்கு பொருத்தமா இருக்குனே. இந்த போட்டியே அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நடத்திடுவாங்க. ஆமா, பொம்பளை சேர்ந்து இப்படி உன் குருநாதரே என்கிட்ட அடக்கம், நீ என்ன என்கிட்ட போடுற? ஏய் நான் அடக்கம் ஜீவச்சோமதி அடைஞ்சேன். போடுறாங்கிட்ட இப்ப பாரு பாகவதரே, பெரிய குரண்டி சுப்பிரமணி மாதிரி தலையை ஜீவிக்கிறார் இவர். இது என்னடா தலைவா, பாகவதர் கிட்டப்பு? நான் ஒரு போடு போடுறேன். உங்க போடு ஒரு காலி பண்ணணும். சரி போட்டுரு. உங்க வாடிக்கை வாங்க மை ஸ்டூடண்ட். ஏய் முன்னாடி உட்கார்ந்து பாரு, சமணம். இளைஞர் ஊர அவன் மடுவை தாண்டா பார்ப்பாங்க. வாங்க பொன்னாடா ஓடும். மிச்ச துண்டை நீங்கள் வீட்டு கொண்டு வரலாம் பார்க்குறீங்களோ? அது என்ன அர்த்தம்? பெரிய மனுஷன் அது அது வந்தவனே போச்சு விடாது. அப்படியே கொண்டு வரலாம். நாளை கட்டி குளிக்கிறது பப்பனாக நடித்து கொண்டிருக்கும் அக்காவை போடல ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்தை கௌரவப்படுத்துகிறார். கைதட்டலாம் கைதட்டலாம். உங்களுடைய கைதட்டு தான் நடிகர்களுக்கு ஒரு ஊக்க மருந்து, சொட்டு மருந்து, டானிக்கு. இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அவங்க குடும்பமே, பப்புல குடும்பமே, அவங்க அம்மா அவங்க அப்பா குடும்பமே ஒரு முடியாதவங்க பாவம். ஏதோ அன்பாலயத்தில் வைத்து இவனை ஒரு கலைஞனாக்கி இதில் வர்ற வருமானத்தை வச்சு பச்சை மண் படித்து கொண்டே குடும்ப சுமையை சுமக்கிறான். ஒவ்வொரு இளைஞருக்கும் இவன் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான் பாவம். சிரிக்க வைக்கிறேன். நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். இந்த ஆதரவு கொடுத்தாங்க. நன்றி சொல்லுங்கள் அப்போ மருமேனே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத செருப்படுத்து கூட என்னை அடிங்க, நான் அப்படியே போயிடுறேன் தண்ணியில் விழுந்து. நானே 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போத்தான் வந்திருக்கேன். மறக்க முடியாதுன்னா வாரம் என்ன லோன் வாங்க வந்தீங்களா? என்ன ஒரு அதிசயம் வேணாமா மருமேனே? என்ன மருமேனே? பாகவதர் மருமேனே. இப்போ நான் என்ன சிறப்பான முறையிலேயே வந்த நாடக நடிகர்கள் அனைவருக்குமே பெருமைப்படுத்தும் விதமாக ஆளுக்கு 5 செயின் போட்டாங்களா? அக்காமேனே என்ன பொன்னாட ஓத்துனாங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க மருமேனே. மறக்க முடியலன்ற உசுரா இருக்குன்ற. நானே இந்த ஊருக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. நான் உன்னே என்னத்த சிறப்பாக இருக்கு. சரி ஐயோ பொன்னாடை ஓத்தி கண்ணன் கோயிலுக்கு முடக்கூடிய
பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய என்ன அது கேட்டா அழுகுற. சரி உங்கள் லைன்ல போங்க. கூட எடுத்து வந்தது தப்புதேன். பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய கண்ணன் கோவில் கும்பிடக்கூடிய அனைத்து பங்காளிகளுக்கும் பங்காளி தான் கும்பிட மாட்டாளா? யாராவேன்? கண்ணன் கோயில் பங்காளி கிடையாதுடா, பொதுச்சாமிடா. ஏய் இவன் நாளைக்கு தான் சொல்லி முடிப்பான் போடா. பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய பெரிய கையகத்தில் உள்ள அனைத்து யாதவ பொதுமக்களுக்கும் கண்ணங்கோயில் கும்பிடக்கூடிய உறவுகளுக்கும் வெளியூர்லேருந்து வந்த மற்ற உறவுகளுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கேவலம். ஊமையாவன் அதான் சொல்லிட்டேல அப்புறம் என்ன? நீ சொல்டா. வாடா வாடான்னு சொன்னியா? இல்லை இல்லை இவன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களை போய் சொல்லுவேண்ணா. இப்போ என் சிங்கம் பேசும் பாரு. கை தட்டுங்க. அவ்வளோ அறிவாக பேசுவேன். ஸ்கூலில் பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு பரிசுக்கா. ஹலோ செக். நல்லா கேட்குது. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய பெரிய கையகம் கிராமத்தார்களுக்கு பல்லு வளர்க்கலையா? வளர்க்கன வீசுது. வெளியூர்லேருந்து வந்த அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் நன்றி. பச்சை மண்ணை பாலிய வன்கொடுமைக்கு எடுக்கிறாளே இவளுக்கெல்லாம் சட்டம் பாயாதான். அது என்னடி அத்தை தண்டி ஓசு முடுக்காங்க. எம்ஜிஆர் அவனா இவனா உன்னோட முட்டை காலி நிப்பிடுவேன்டி. ஐயோ இங்க வாங்க இங்க வாங்க. ஏடா ஒரே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாரா என் வளப்பை. என்ன சொன்னீங்க? உளுந்தலி கம்போட அடிச்சு புடிங்க. இல்ல இல்ல உங்க வாத்தியார் அவரு. ஆமா போடா பயிரு. டேய் பப்புல முட்டையை உடைச்சானே அண்ணனுக்கு ஒரு ஆப்பாயில் போட்டு குடுறா. ஆகா சிங்கத்தை சாச்சிட்டாக்கடா. தம்பி அப்படியே ஒரு வாவோடு போட்டு விட்றா. ஐயோ விட்டு படத்தில் கூட அப்படி இல்லையா? ஐயோ வாத்தியாரே உள்ள தேன் குடுக்கு வச்சானே. அட வந்து சுத்தம் பண்ணிட்டு போ. அது தேனும் கூட கிடையாதுப்பா, அதிரசம். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பெரிய கையகம் கிராமத்தர்களுக்கும் கண்ணன் கோயில் கும்பிடக்கூடிய ஏய் லூசு இருடா அவன் மீன் பிடிக்கிறான்டா இருடா. ஆணில எடுக்கூடா தேன்றாட்ட குடிச்சிருக்கோம். ஓ காக்கா வலி வந்துருச்சாரு கேட்டா இரும்பு பிடிச்ச காக்கா வலி போறதா? போடா இங்க போடா. பச்சை மிளகா அது காரம் இல்ல என் விஜி பிள்ளைக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. ஏ பச்சை மிளகா அது காரம் இல்ல விஜி புள்ளைக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. ஆமா மழை பெஞ்சு நாத்தாங்க உழுகுறேன். அவங்க 2 ஏற பத்திட்டு வந்து உழுகுறாங்க. வாடி பக்கியா இருக்காங்களே எல்லாம். இது ஓட்டப்பந்தயமா நடத்திக்கிட்டு இருக்கேன். நீதான் நான் செய்யறத பூரா செய்யுங்கடா சொன்னேன். இது செய்யக்கூடாது, அப்புறம் லூசு ஆயி. அவன் செய்யறதா நீங்க செய்ய முடியாது. ஐயா பாவதர் மேனே ஒரு ஊமை போட ஒரு போடு போடுங்க. ஹலோ கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி மானூர் விஜயராம ராசவாட்டு சாகலையா? நீ இருந்து கலையை காப்பாந்து எங்க ஐயா போய் சேர்ந்துட்டார். குள்ளநரி கூட்டமடி மெதுவா பாடுறா கொட்டை மேல ஏறிய போது. ஏற்கனவே கொட்டையை அறுத்து எடுத்துட்டாங்க. அந்த குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிதடி கண்ணி வச்சு வள விரிச்சா. ஒழுங்கா பாடுறாளேன்னு என்ன அடிப்பான்டா. பாடுறா. கடலுக்குள்ளே ஓரத்திலே ஏமா கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு 2 காடப்புறா 2 நிக்க. அந்த காடப்புறா என்னடா நடக்குது இங்க? போய் அவன்கிட்ட 500 வாங்கிட்டு வாங்கடா. ரைட் அது 600 வாங்குங்க. என்ன பண்றாங்க? தொங்காசு போட்டுருக்காங்க. ஆண்டவா கங்காதரா காசிநாதா கேள் கடிச்சு போச்சா? நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கை விடல. நீங்க கை விட்டீங்களா? இந்த பெரிய கையத்துக்கு வந்த இந்த நல்ல நேரத்துல மெம்மணி பெரியப்பாவை சேர்த்துக்கங்க. இந்த அம்மா அப்பா விளையாட்டுல பாவம் ஆவோட அச்சுமே
மெம்மனி ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட பெரியப்பா சேர்த்துக்க. ஆனால் அவர் தான் எனக்கு போனார் சொல்லிக்கிட்டே இருந்தார் பிடிச்சி விடுறது அப்படின்னா. நேற்று கூட போனார் சொன்னார் எனக்கு டவர் பிரச்சனை ஆயிடுச்சுடா, வளரும் புள்ள நீ ஓங்கி ஆடுறான்ட்டாரு. அடிச்சு முடிஞ்சிருச்சா? நான் போய் அடித்தேன், ஏன் கம்பு முறிஞ்சு போச்சு. அஞ்சு வார் நேற்று பையன் அம்புட்டையும் திங்கிறான் பாரு. ஏய் பச்சை பையன்னு நீ அணைக்கிற, அவன் அணைச்சு உனக்கு ஒரு பச்சை பைய கொடுத்துருவேன். நீங்கள் போடுங்க. சாப்பிட்டு போகிறேன் அவனுங்க. தாவணி போட்டா புள்ள தங்க நிறம் கொண்டா புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிறம் கொண்ட புள்ள, தை மாசம் பொறக்கட்டுண்டி தை மாசம் பொறக்கட்டுண்டி தாலி நான் கட்டுறண்டி தாய் மாமே மகள் ஏ தளர்ச்சியான கொடி அடி தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே அடி தாய் மாமே மகளே ஏன் தளர்ச்சியான கொடியே. எனக்கு அந்த தண்ணி பழம் முடிச்சிருக்கு, அதனால சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ப்ளீஸ்க்கா. தம்பி அது தண்ணி பழம் இல்லை, வெயில் கட்டி வேணை கட்டின்னுக்கிட்டு நீ வாடா. என் சிங்கம் ஆட போகுது. கைதட்டு எங்கே பார்க்கலாம். மணிக்கு 20 லிட்டர் கொடுக்குமுங்க. வியாபாரி இருந்தால் வாங்கிக்கலாம். என்னடா அது? ஏதோ ஒன்று முத்து. ஏய் 22 கொடுக்கும் இந்த இன்னையிலிருந்து. ஏன் என்னை பார்த்ததுமா? சாப்பிட்டேங்க. ஆமா சாப்பிட்டு போட்டுக்கல, அப்ப இங்க கொஞ்சம் கூடும்ல. இவ்வளவு நேரம் வாயில தூக்கி எதடா வச்சிருந்த உள்ள? வெளியில வந்து இப்படி பொளந்து கட்டுற? இந்தா இங்கே வாரு. ஏ இந்தா இங்கே பாரு. ஏய் இந்தா ஏடாச்சு ஏடா டே பப்புலு ஏடா தவக்காலையே தோத்துருச்சேடா. என்னடி என் தங்க என்னது தட்டிங்க? சுச்சு போய் ஸ்கூலுக்கு போங்க. என்ன தொட்டாக்கு 20 ரூபாய் பிடிப்பியா? பிடிச்சுக்கோ. இன்னொரு நாடா தொட்டுக்கிறேன். இங்க வாடா. என்ன தொட்ட? அந்த அரத்தே. உன் வயசுக்கு என்ன? ஏய் என்னடா? என்ன? போடா. என்னடா சொல்லி விட்டந்தா? ஏய் வாத்தியார்டா. டேய் 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 பொறுமடா டேய். என்னடா? வாத்தியார் அப்படி பேசாதடா. ஒருண்டேன பொளந்து விடுவேன். டேய் உன் சைஸுக்கு உலகம் ஆகக்கூடாதுடா. நீயும் தொட மாட்டேங்கிற. அளவுத்த பிள்ளையா இருக்கு. சமைச்சு போட்டால் 10 நாளைக்கு திங்கலாம். சமஞ்சா என்னடா? எம்கேஆர் ஒரு அளவுக்கு ஆய் வருதா? வா நீ அடுப்பு வா. அங்கிட்டு கண்ணங்கோவில் இருக்கு, அங்கிட்டு வெளியே இருக்கக்கூடாது. ஏய் சாமி கண்ணை குத்திரும். நீங்க செய்யுங்க. ஆத்தோரம் கொடிக்காயா 5-6 கொடிக்காயா